சில இடங்கள்ல நமக்கே தெரியுது. கடவுள் நம்மள வாட்ச் பண்ணிட்டுருக்காரு. கடவுள் நம்மள கண்காணிச்சிட்ருக்காரு. நம்ம இந்த தப்ப செய்யக்கூடாது. நம்ம இந்த காரியத்த செய்யக்கூடாது. கடவுளுக்கு பயப்படணும். கடவுளுக்கு பயந்து கீழ்ப்படிஞ்சு நடக்கிற பிள்ளையா நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஏன் தோணுதுன்னு சொல்லுங்களேன். அப்படி தோணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேருக்கு அந்த மாதிரி தோணும். அந்த மாதிரி தோணுச்சு அப்படின்னா கடவுள் உங்கள் உள்ளத்தில் வாசம் பண்ணுறாருன்னு அர்த்தம். ஏன்னா கடவுள் உள்ளே இருந்தால் மட்டும்தான் நம்ம செய்கிற தவறுகளை நமக்கு சுட்டி காட்ட முடியும். நமக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா கடவுள் நம்ம கூட இதை செய்யக்கூடாது, இதை செய்யணும்னு சொல்லி நமக்கு தெளிவுபடுத்துவாங்க. அதனால் ஆண்டவரை கடவுளை உள் மனதில் நீங்கள் வச்சுக்கோங்க. அப்போனா ஆண்டவரே என் உள்ளத்துக்குள்ளே நீங்கள் வாசம் பண்ணுங்கள், என்னோட குறைகளை எல்லாம் நிறைவாக்குங்க, நான் கெட்ட வழியில் போனாலும் எனக்கு புத்தியை தெளிவுபடுத்துங்க, என் வழியை உங்கள் சித்தம் என்னவோ என் வாழ்க்கையில் நடக்கட்டும், உங்கள் வழி என்னவோ அந்த வழியில் என்னை கூட்டிகிட்டு போங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம